ஹே கைஸ், நீங்க ஒரு சீரியஸ் ரெட்ரோ கேம் பிளேயர் அப்படின்னா இந்த ஒரு கேமிங் கன்சோல் உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோல ஆன்பர்னிக் பிராண்டோட RG Cube XX இந்த கேமிங் கன்சோலுக்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இதோட ஃபார்ம் ஃபேக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஜாய்ஸ்டிக் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஜாய்ஸ்டிக் நம்ம எப்படி புடிச்சு விளையாடுவோம் அந்த மாதிரி. ஸோ அதனால நீங்க புடிச்சு விளையாடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். அண்ட் இதோட பிசிக்கல் ஓவர்வியூ வைஸ் இங்க டி பேட் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து இங்க இருக்கு. அண்ட் அத சுத்தி வந்து நல்ல ஒரு ரிங் லைட் மாதிரி கலர்ஃபுல் RGB லைட்டிங் வருது. அண்ட் இங்க மெனு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இங்க 2 கீஸ் வருது. ஸோ இது வந்து கேம் பிளே அப்போ இந்த கீஸ் வந்து யூஸ் ஆகும். லைக் நியூ கேம் இல்ல ப்ளே பண்றதுக்கு. அண்ட் அது கேம் டூ கேம் வந்து மாறுது. ஒரு சில கேம்க்கு இந்த பட்டன் யூஸ் பண்ற மாரி இருக்கு. ஒரு சில கேம்ஸ்க்கு நீங்க X, Y இந்த மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். டாப்ல L1, L2, R1, R2 கீஸ்லாம் குடுத்துருக்காங்க. அண்ட் மத்தபடி இங்க பவர் ஆன் ஆஃப் கீ இருக்கு. வால்யூம் இன்கிரீஸ், டிக்ரீஸ் கீ குடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் வந்து இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. பொறுமையா தான் வந்து சார்ஜ் ஆகும். அண்ட் அவங்க ஒரு கேபிள் குடுத்துருப்பாங்க. அத யூஸ் பண்ணி நீங்க பவர் பேங்க் யூஸ் பண்ணி இந்த மாரி சார்ஜ் பண்ணீங்க. இல்ல லேப்டாப்ல போட்டு சார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து இமிடியேட்லி நீங்க ஆஃப் பண்றதுக்கு இந்த ஒரு பட்டன் வந்து குடுத்துருக்காங்க. டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா ஆஃப் பண்ணணும்னா இத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மினி HDMI போர்ட் குடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு பெரிய டிஸ்ப்ளேல கனெக்ட் பண்ணா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிஸ்ப்ளே வைஸ் இதுல 3.95 இன்ச் IPS LCD பேனல் டிஸ்ப்ளே 720x720 பிக்சல் ரெசல்யூஷன் ஒரு ஸ்கொயர் டைப் டிஸ்ப்ளே இது 1:1 அண்ட் பாட்டம்ல 2 ஸ்பீக்கர் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் SD கார்ட் ஸ்லாட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 வருது. அண்ட் 3.5 ஜாக்கும் வந்து இருக்கு. அண்ட் அடுத்து மெயினா இதோட ப்ராசஸர் வைஸ் பாத்தீங்கன்னா இதுல H700 குவாட் கோர் CPU Cortex A53 ஆர்க்கிடெக்சர்ல இருக்கு. அண்ட் 1 GB ஆஃப் RAM LPDDR4 ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் GPU வைஸ் dual core G31 MP2 GPU யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது Linux OSல தான் ரன் ஆகுது. யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. அண்ட் இதுல கேம்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா 30+ கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த கேமிங் கன்சோல்ல உங்களுக்கு சவுண்ட் வைஸும் நல்லா தாங்க இருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த நேவிகேஷன் பண்றதுலயே பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் வந்து கிடைக்குது. அண்ட் டியூரிங் கேம் பிளே அப்பவும் நல்ல சவுண்ட் வந்து இருக்கு. ஸோ இதுல கேம் பிளே பண்றதெல்லாம் காட்டலாமான்னு தெரியல. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வருமான்னு தெரியல. ஸோ அதனால அத இப்போதைக்கு வந்து என்னால காட்ட முடியாது. பட் இதுல நான் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி ஃபார் ரெட்ரோ கேம்ஸ்க்கு தாங்க இது. ஸோ நீங்க 2D கேம்ஸ் ப்ளே பண்றீங்கன்னா, அதுக்கு இது வந்து நல்லா சப்போர்ட் ஆகும். ஏன்னா, அந்த கேம் பிளேயோட அந்த ரெசல்யூஷன் நீங்க 1:1க்கு அது சூட் ஆயிடும். பட் இது 16:9ல வர அந்த GTA கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல என்னன்னா நீங்க கேம்ஸ் வந்து சென்டரா வரும். டாப் அண்ட் பாட்டம்ல வந்து அந்த பிளாக் பார்ஸ் வரும். ஸோ அது வந்து ஒண்ணு. அண்ட் ரொம்ப சின்னதா சைஸ் வந்து சின்னதா இருக்கிற மாரி தெரியும். இப்ப கேம்ஸ் இல்ல கேம் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து காட்டுறேன் பாருங்க. ஆட்டோமிஸ் வேவ், அதுக்கப்புறம் கேம் பாய், GBA, TAT, SNES, NES, PlayStation 1 இந்த மாதிரி கேம்ஸ்ல வர சில கேம்ஸ் வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ண முடியுது. அண்ட் PS1 GTA ஸ்டோரீஸ் அப்படின்ற ஒரு கேம் வந்து இருக்கும். அந்த கேம் வந்து இதுல நீங்க ப்ளே பண்ணலாம். அதுல ப்ளே பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு நல்லா அந்த அனிமேஷன்ஸ் அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா சவுண்ட் வந்து செட் ஆகாது. சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கிராக்கான சவுண்ட் மாரி ஆகும். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டா போம்போது சில இடத்துல வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் லேகும் வந்து இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஆன்பர்னிக் RG Cube XX இந்த கேமிங் கன்சோல் வந்து கண்டிப்பா ரெட்ரோ கேம் லவர் நீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ 90ஸ்ல வந்து காசு குடுத்து PlayStationல போய் விளையாடுவோமே, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் இதுல வந்து நல்லாவே ப்ளே பண்ண முடியும். அண்ட் மெயினா இதோட கம்ஃபர்டபுள் தான். நல்லா புடிச்சு கேம் ப்ளே பண்றதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் பின்பக்கம் வந்து இந்த இடத்துல ஒரு ரஃப் டெக்ஸ்சரும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி அந்த ஜாய்ஸ்டிக் புடிக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா நம்ப Sony ஜாய்ஸ்டிக்ல நம்ம இந்த WWEலாம் விளையாடும்போது அந்த கிர்ன்னு அந்த ஒரு வைப்ரேஷன்லாம் வரும் பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் வந்து இதுல வராது. பட் சவுண்ட் வந்து நல்லா இருக்கு. மோஸ்ட்லி அந்த 2D கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த கேம்ஸ் ஏர்கட் கேம்ஸ் அண்ட் கேம் பாயோட கேம்ஸ், ஆட்டமிஸ் வேவோட அந்த 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 2D ஃபைட்டிங் கேம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ரொம்ப கொஞ்சம் அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். ஆனா, மத்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட்ரோ கேம்ஸ் புடிக்கல அப்டின்னா, இது கொஞ்சம் ஒரு போர்டா அந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா, இப்ப நாங்க ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் இப்ப ப்ளே பண்ணி நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் போர் அடிச்ச மாரி இருக்கும். ஆனா, பட் இது வந்து சப்ஜெக்டிவிட்டி தான். ரெட்ரோ கேம் புடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பான ஒரு அந்த கேம்லாம் ப்ளே பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கேமிங் கன்சோல். கன்சோல் வைஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு. பட்டன்ஸோட இந்த உங்களுக்கு ஆக்சஸா இருக்கட்டும், பட்டன்லாம் நல்லா டக் டக்குன்னு ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக்கும் வந்து ஃபுல் ரவுண்ட் நல்லா யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இந்த பட்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு கேம் பொறுத்து மாறும். அத நீங்க அந்த கேம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த கேமிங் கன்சோலுக்கான ரிவ்யூ. நீங்க ஆல்ரெடி இந்த மாரி கேமிங் கன்சோல் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஆன்பர்னிக் RG Cube XX ப்ராடக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இதோட விலை வந்து 8000 சம்திங் வருது. நீங்க ஒரு சீரியஸ் ரெட்ரோ கேம் லவர் அப்டின்னா, நீங்க இந்த ப்ராடக்ட் கன்சிடர் பண்ணலாம்.